Hello everyone, welcome back to our channel Manakaraasiriyar. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீனா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி Manakaraasiriyar சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த क्वेश्चन பேப்பர் கூட 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாம் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். சோ ஓகே, நீங்க எக்ஸாம் போகும்போது லாஸ்ட் மினிட் இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான கீ ஆன்சர் பார்க்கலாம். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மார்க் வந்து பார்த்தீனா கேத்ரோபிலி எனப்படுவது என்ன? இது ஒரு முக்கியமான வினா. 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க, 5 மார்க்லையும் கேட்குறாங்க. 3 மார்க்கில் கேட்டால் பாலினேஷன் பை பீட்டல் எழுதிட்டு பாலினேஷன் பை கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ இதுக்கு கேத்ரோபிலி எனப்படுவது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டில் வந்து சொல்லுவோம். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓங்குத்தன்மை மரத்தலின் விகிதம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12:3:1 கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இயற்பியல் சடுதி மாற்றிகள் அல்லாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மேக்னஸ் யோசின். PSY மரபணு பெற்ற தாவரம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வினா அப்படின்னு சொல்லலாம் பிடிஐயில். கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நார்சிஸ் சூடோ நார்சிஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உறைகுளிர் பாதுகாப்பு வெப்பநிலை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் 5 உறைகுளிர் பாதுகாப்பு வெப்பநிலையின் அளவு அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ 1 சரி, 2 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் ராங். குறுகிய கால ஒருபருவ வறல்நில தாவரம் என்ன? ட்ரிபிளஸ். ஆப்ஷன் டி ட்ரிபிளஸ். உணவு சங்கிலியின் தவறான கூற்றை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி எலி, ஓனான், முயல், பருந்து. அதாவது மவுஸ், லீசர்ட், ராபிட், ஈகிள். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அயல் நாட்டு தாவரங்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ப்ரோசஸ் ஜூலிஃபெரா, தென் அமெரிக்கா. ப்ரோசஸ் ஜூலிஃபெரா, தென் அமெரிக்கா. 9th கடற்பாசி திரவம் தவறான கூற்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடற்பாசி சீவிட் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டிலைடு சீட் ஜெமினேஷன். விதை முளைப்பது தாமதமாகும். விதை வந்து சீக்கிரமாக முளைக்கும். இது வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. நோய் எதிர்ப்பு தன்மை உடைய மிளகாய் ரகம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூசா சடபார். பூசா சடபார். கார்பன் வழித்தடம் குறைக்கும் முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ரோமன் 1, ரோமன் 3, ரோமன் 4. ரோமன் 1 மடிக்கணினி பயன்படுத்துவதை குறைத்தல். அதே மாதிரி ரோமன் 3 தோட்டங்களை உருவாக்குதல். ரோமன் 1 சரி. அதே மாதிரி 4th வந்து பார்த்திங்கன்னா துரித பெட்டியிலிட்ட உணவை பயன்படுத்துதல். கார்பன் வழித்தடம் குறைக்கும் முறைகள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன இருக்குது இதில்? 1, 2 சரி. மடிக்கணினி பயன்படுத்தி குறைத்தல், பயணங்களை அதிகரித்தல். அதாவது ரோமன் வி வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ 11க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரோமன் 1, 3 ஆர் கரெக்ட். அதே மாதிரி ரோமன் 2 and 4 ஆர் ராங். 2 and 4 ஆர் ராங். 12 வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. கூற்று சரி, கூற்று காரணம். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரீசன் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துகை இருக்குது. பொறுத்துகைக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. பொறுத்துகைக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. மார்க் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் போகும்போது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 14 பாரம்பரிய தோல் பராமரிப்பு ஒப்பனை பொருளாக பயன்படுத்துவது கிரீன் கிராம், பாசிப்பயிறு. அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் சி. 15க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. 15க்கு ஆப்ஷன் சி. ஓகே. ஸோ 2 மார்க்லாம் பார்க்கலாம். வித்துருவாக்க செல்லின் அமைவிடத்தை பொறுத்து சூழலின் வகைகள், மரபுசாரா பாரம்பரியம் யாவை, சதுப்பு நில தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு, தாங்கி கடத்திகள் வகைகள், தமிழக காடுகள், தொலைவுணர்வி, கலப்பின வீரியம் வரையறுக்கும், ஆலோயின் பயன்கள், சட்டன் பொறி கான்செப்ட் முக்கிய அம்சங்கள். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் அதில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சட்டன் பொறி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இலை வளர் முட்டு வரையறுக்கவும், எபிப்ளஸ், அனுபவ விதி, தடைக்கட்டு களம், திசுவளர்ப்பின் வகைகள், கூட்டு பரிமாணம், தாவர சுட்டிக்காட்டிகள், பிளான்டிகேட்டட், நெல் ஜெயராமன் பெற்ற விருதுகள் காரணம், கீழ்கண்ட விவரங்கள் பிரமிடு,
கம்பல்சரி 33 காளான் வளர்ப்பின் படிநிலைகள், பாரம்பரிய விதை பாதுகாப்பு, அரபிடஸ் தாலியான தாவரத்தின் முக்கியத்துவம், தனிசல் பொருத்தம் பயன்பாடுகள், புரோட்டோபிளாஸ் வளர்ச்சி நிலைகள், நீர்வாழ் தாவரங்கள் எடுத்துக்காட்டு விளக்குக, முதல்நிலை வறுமை வளர்ச்சி, இரண்டாம் நிலை வறுமை வளர்ச்சியை வெளிப்படுத்துக, வனவிரிவாக்க மையங்களின் செயல்பாடுகள், மூடுவிதை தாவரங்கள் வளர்ச்சி முறையை பொறுத்து கருவன் திசு வகைகள், எண்டோஸ்போம் தான் அப்படி சுற்றி வச்சு கேட்டிருக்காங்க. வேறுபாடுகள் முக்கியத்துவம் முன்னே எழுதுக, பட்டாணி தாவரத்தின் மரபணு. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மென்டலோடைய அந்த 7 பண்புகளை படிச்சிருப்பீங்க, அதான் இது கேட்டிருக்காங்க. வேரியேஷனோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீழே இருக்குது. ஸ்போரோஜின செல் வந்து பார்த்தீங்கன்னா டியூனி நியூஸ்லேட் டைப்பு, கிராஸ் நியூஸ்லேட் டைப்பு, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் எடென்ஸ், மிராபிலிஸ் தெலபா. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா ரைசோபோரா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இந்த கீ ஆன்சரை பார்த்துக்கோங்க. சட்டன் போரி கான்செப்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் செப்டம்பர் 2020 நடந்த கொஷின் பேப்பர், அதுக்கான ஆன்சர் கீ தான் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவுக்கு லைக் கொடுங்க, மறக்காத முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கேம்பில் வேலேஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கர் ஆசிரியர். மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான அஃபிஷியல் ஆன்சருக்கு இங்கிலீஷ் மீடியம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த கீ ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் நல்லா தரவாக ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும், நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் ஒன்றா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கான தகவல் நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதுதான் அப்டேட்டு. ஸோ 1 by 1 வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.